இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த உடனே அந்த நாங்கள் திறப்பை போட்டோன்னே இதில் லைட்டு காட்டுது. மற்ற பேட்டரி ஃபுல் எவ்வளோன்னு சொல்லி மற்ற கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் ஓடினான்னு சொல்லி நான் காட்டுது. பேட்டரி சார்ஜ் போடுற இடம் பாருங்க. அந்த பெட்ரோல்கள் இல்லாத நேரங்களில் நீங்கள் சார்ஜை போட்டுட்டு பாவிக்கக்கூடியதாக இருக்குது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காண்டிவியூ என்ற நமது புதிய யூடியூப் சேனலூடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் மல்லாகம் பகுதியிலிருந்து சுன்னாகம் நோக்கி செல்கின்ற பாதையில் இருக்கின்ற ஏபிஐ ஹோட்டலுக்கு முன்புற பகுதியில் இருக்கின்ற யாடியா டிவிடி மோட்டர் ஷாப்புக்கு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் பைக்கிள் மோட்டர் சைக்கிள் தான் இந்தியன் தயாரிப்பிலே வந்த T9 மற்றும் ரூபின் மோட்டர் சைக்கிள் எல்லாம் வந்திருக்குது. அந்த மோட்டர் சைக்கிள் என்னென்ன விலையில் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. லைசன்ஸ் இல்லாத ஆட்களுக்கு எல்லாம் புதிய பைக்குகள் எல்லாம் இங்கே யாடியா இந்த கம்பெனியால் டிவிடி மோட்டர் ஷாப்புக்கு இறக்குமதி செய்ய போயினோம். நீங்கள் லைசன்ஸ் இல்லாத ஆட்களும் இங்கே வந்து மோட்டர் சைக்கிளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு காண்டிவியூ என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். இந்த மோட்டர் சைக்கிள் என்னென்ன விலையில் விற்பனை செய்கிறாங்க போய் பார்வையிடவும் பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள மல்லாகம் சந்தியிலிருந்து சுன்னாகம் நோக்கி செல்கின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் பார்த்தீங்க சொன்னால் புதிதாக எலக்ட்ரிக் பைக்குகள் வந்திருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா யாடியா டிவிடி மோட்டர் ஷாப்பு கடைக்கு தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்க சொன்னால் இந்த ஷாப்பில் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்க சொன்னால் ரூபின் மோட்டர் சைக்கிளும், மற்றது T5 எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள், மற்றது T9 மோட்டர் சைக்கிள் எல்லாம் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. அதில் பார்த்தீங்க சொன்னால் இந்த மோட்டர் சைக்கிள்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் என்பதால் இதுக்கு பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல மாதிரிகளுக்கும் 18 மாதங்கள் அல்லது 20 கிலோமீட்டர் உத்தரவாதம் கொடுக்கினோம். மற்றது மோட்டரை பார்த்திங்கன்னு சொன்னால் சகல மாதிரிகளுக்கும் 2 வருடம் அல்லது 20,000 கிலோமீட்டர் உத்தரவாதம் கொடுக்கிறார்கள். இப்படி அந்த மோட்டர் சைக்கிளுக்கு வாரண்டி கார்டு கொடுக்குறார்கள். நீங்கள் எதுவும் பிழை என்று சொன்னால் அவர்களுடைய நேரடியாக மாதிரியாக வந்து மோட்டர் சைக்கிளுடைய பேட்டரிகள் மற்றும் அந்த மோட்டர் பிரச்சனை என்று சொன்னால் அதில் அந்த மோட்டர் சைக்கிளுக்கு இதே அந்த பேட்டரிகளை மாற்றி தருவினா, மோட்டர்களை மாற்றி தருவினா, அப்படி டிஸ்கவுண்ட் எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாடியா டிவிடி மோட்டர் ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக முழுக்க எலக்ட்ரிக் பைக்கு மோட்டர் சைக்கிளாக நிற்கிது. அந்த மோட்டர் சைக்கிளை பார்த்தீங்கன்னா ரூபின் மோட்டர் சைக்கிள் நிற்கிது. இந்த ரூபின் மோட்டர் சைக்கிள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இதுதான் ஆஷ் கலர் மோட்டர் சைக்கிள். இது எலக்ட்ரிக் மற்றது எல்லாம் இந்த பிறப்புகள் எல்லாம் பெறும். பிறப்பை போட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த உடனே அந்த நாங்கள் திறப்பை போட்டோன்னே இதில் லைட்டு காட்டுது. மற்ற பேட்டரி ஃபுல் எவ்வளோன்னு சொல்லி மற்ற கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் ஓடினான்னு சொல்லி நான் காட்டுது. அப்படி சிக்னல்களை போட்டு பார்க்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதுஞ்சால பார்க் லைட் எரியுது. பார்க் லைட் எரிய கேம் அது சிக்னல் மாதிரி இந்த சட்டம் கேட்டு தான் எரியுது பாருங்க. பார்க் லைட் எல்லாம் அந்த எல்இடி பல்பு தான். இந்தியாவில் கலர் பக்கத்துலேயும் அந்த லைட் பார்க் லைட் எரியுது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் தெரியுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நல்ல சவுண்ட். மற்ற இந்தியாவில் சிக்னல் போட்டாலும் இந்தியாவில் சிக்னல் சட்டம் கேட்குது பாருங்க. சிக்னல் 4 பின்னாலையும் அப்படி சிக்னல் லைட் எரிஞ்சு வந்துருக்குது. எஸ்ஆர் ரூபின் மோட்டர் சைக்கிளினுடைய தன்மையை பார்க்க போகிறீங்க. இந்த மோட்டர் சைக்கிள் பார்த்திங்கன்னா T+ டயர் போட்டிருக்கிறார்கள், ஆஷ் கலர். மற்றது இந்த மோட்டர் சைக்கிளான ஒரு முறை சார்ஜ் போட்டாலும் 85 கிலோமீட்டருக்கிட்ட ஓடும். மற்ற இந்த பேட்ரி இந்த மோட்டர் சைக்கிளுடைய பேட்ரி பார்த்திங்கன்னா கிராபின் பேட்ரி போட்டிருக்கிறார்கள். மற்ற அதிகபட்சமாக இந்த வேகத்தை பார்த்துன்னு சொன்னீங்கன்னா 55 கிலோமீட்டருக்கு ஓடுமாம். அந்த மோட்டர்ன்ற தன்மைகள் டிசி ப்ரெஸ் லேஸ் அந்த சொல்லி அதன் தன்மைகள் இருக்கின்றது. மற்ற பேட்டரி சார்ஜ் ஆவதற்கு ஒரு 8 மணி தொடக்கம் 9 மணி நேரங்கள், 8 மணித்தியாலம் அல்லது 9 மணித்தியாலம் பிடிக்கும். இது சொக்கச்சோறு எல்லாம் பாருங்கள், இப்படி நல்ல சொக்கச்சோறு எல்லாம் சொக்கச்சோறு எல்லாம் நல்ல கொண்டிஷனாக நிற்கிது.
நீங்கள் பெட்ரோல் இல்லாட்டியும் நீங்கள் உருட்டி கொண்டு போக தேவையில்லை. இது சார்ஜ் இருந்தால் ஓகே. பின்னுக்கும் சொக்கச்சோறுகள் பார்க்குறீங்க. மற்ற டயரை டியூப்லெஸ் டயர் டியூப் தான். மற்றது பின்னுக்கு அந்த பின்னுக்கு சீட்டு ஒரு ஆக்கள் விழாமல் வயது போனாக்கள்னா விழுந்து ஓடின பின்னால் அது பின்னால் எல்லாம் இருந்து ஒரு பாதுகாப்பாக போகக்கூடிய மாதிரி இந்த மோட்டர் சைக்கிள் இருக்குது. மற்ற கண்ணாடிகள் 2 தெரிவினம். மற்ற நீங்கள் திறப்பு போட்ட உடனே லைட் எல்லாம் எரியும். மற்ற நீங்கள் வேறு யாரும் எடுக்க இயலாது. அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு கண்டிஷனாக இருக்கின்றது. திறந்து டிக்கியை திறக்கிற பார்க்கணுன்னா இங்கே திறப்பை போட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திறப்பை இப்படி திருப்பினோன்னா டிக்கி திறப்பாடும். நான் டிக்கியை திறக்கிறத பாருங்க. டிக்கியை திறந்தோடனே இதில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, கண்ணாடி இருக்குது, 2 கண்ணாடி எல்லாம் இருக்குது. இதில் கண்ணாடி செட் எல்லாம் அப்படி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கொள்ளலாம். கண்ணாடி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது பேட்டரி இருக்குது. பேட்டரி சார்ஜ் போடக்கூடிய மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு சார்ஜ் போடக்கூடிய வசதிகள் இருக்குது. பிளக்கில் அடித்து போட்டு பேட்டரியை தான் நீங்கள் தற்போது பார்க்கணும். இது இந்த சார்ஜர் பேட்டரி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 ஹெல்மெட் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பெரிய ஒரு விதமாக தான் இந்த டிக்கி காணப்படுது. இதுக்குள்ள நீங்கள் பொருட்கள் வைச்சு கொண்டு போகலாம். மற்ற இதெல்லாம் அந்த எலக்ட்ரிக் முதல் சூட்டி அதுகள்னு சொன்னால் அதை பைக்கோ அதுகள்லாம் சொன்னால் தான் இதில் சைட்டில் பெட்ரோல் டேங்க் வரும். ஆனால் இதில் அப்படி இல்லை. முழுக்க எல்லாம் எலக்ட்ரிக் கரண்ட் தான். இது பேட்டரியிலான ஓடுறது. பேட்டரி தான். சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ராவாக தந்திருக்கேன். பேட்டரியை தந்திருக்கேன். சார்ஜ் போட்டு நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். அப்படி ரொபீன் மோட்டர் சைக்கிளை பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொக்கச்சோர் டயர் எல்லாம் நல்ல கண்டிஷனாக இருக்குது பாருங்க. டயர் எல்லாம் அப்படியே இது சைலன்சர் ஒன்றும் இல்லை தானே இருக்குது. இந்த மோட்டர் சைக்கிளுடைய விலையானது 3,99,950 ரூபாய். இந்த மோட்டர் சைக்கிளும் பார்க்குறீங்க. இதுவும் சிவப்பு கலர் நிறமுடைய எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள். இது யார்டியன் கம்பெனியால் T5 என அழைக்கப்படும் மோட்டார் சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மோட்டார் சைக்கிளானது இந்த மோட்டார் சைக்கிளுடைய வெலுவை மோட்டார் வெலுவை பார்த்தீங்க சொன்னால் 1200 வோல்ட்ஸ் இருக்கின்றது. அதோட இது ஒரு முறை சார்ஜ் போட்டிங்கன்னு சொன்னால் 80 கிலோமீட்டர் கிட்ட ஓடும். மற்ற பின்னுக்கெல்லாம் அந்த பாதுகாப்பாக சீட்டுக்கு பின்னாலெல்லாம் கவரெல்லாம் அந்த ஸ்டாண்ட் மாதிரியெல்லாம் பூட்டியிருக்கிறது. மற்ற இது இந்த கண்ணாடிகள் எல்லாம் தெரிவினம். ஒரு திறப்பு போட்டு பார்ப்போம். அப்போ போட்டோன்னா இப்படி இதுலேயும் அந்த மீட்டர்கள் காட்டுகிறாங்க. பேட்டரி ஃபுல்லோ எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதுகளெல்லாம் ஃபுல்லாக காட்டும். இதுவும் அப்படி தான். கண்ணாடிகள் 2 செட்டும் தெரிக்கணும். அப்படின்னு இதுவும் அப்படி தான் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க் லைட்டுகள் எரியுறாங்க. சாதன பார்க் லைட் எரியுது. இந்த மீட்டரின் தன்மையை பார்த்திங்கன்னா எல்இடி மல்டி கலர்லாம் இருக்குது. மற்றது இது இந்த மோட்டரின் தன்மை டிசி ப்ரெஸ்லெஸ். மற்ற அதிகபட்சமாக இது 57 கிலோமீட்டர் ஓடக்கூடியது தான். மற்ற இது பேட்டரியின் வகையானது கிராபின் பேட்டரி. மற்ற இதுக்கும் ஒரு வாரண்டிகள் தரீனம். இதுக்கு 18 மாதங்கள் மற்ற 20 கிலோமீட்டருக்கு உத்தரவாதம் தரீனம் பேட்டரிக்கு. மற்ற மோட்டருக்கு 2 வருஷம் அல்லது 20 கிலோமீட்டருக்கு உத்தரவாதம் தரீனம். அப்படி இந்த மோட்டர் சைக்கிள் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் விற்பனைக்கு வந்திருக்கின்றது. இது யார்டியா T5 என்று அழைக்கப்படுகின்றது. அதனுடைய டிக்கியை திறந்து பார்ப்போம் எப்படியாண்டு. இந்த டிக்கிக்கு பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு தேவையான மரக்கறிகள், அரிசி சாமான்கள், சீனிகள், பருப்புகள் என்று சொல்லி நீங்கள் தேவையான பொருட்களை இதுக்குள்ளே வைக்கக்கூடிய வசதி இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹெல்மெட் கொள்ளளவு கொண்டது பெரிய இடமாக இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரியெல்லாம் தந்திருக்கணும். பேட்டரி இருக்குது. மற்றது கண்ணாடி கிடக்குது. கண்ணாடி செட்டுகள் எல்லாம் இந்த டிக்கிக்கிலேயே போட்டிருக்கணும். அப்படியே அந்த டிக்கியை உள்ளுக்கு பார்த்துருக்குறீங்க. டிக்கியை மூடி போட்டு அப்படியே
பார்த்தீங்கன்னா சுற்றி வரையெல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது. யாடியாக T500 இருக்குது. திறப்பு மேட்ட முன்னுக்கெல்லாம் ஃபோன் எல்லாம் வைக்கலாம் பாருங்கள். நீங்கள் காசுகள் சில்லறை காசுகள் எல்லாம் இதுக்குள்ளே வைக்கலாம். மற்ற அப்படி நல்ல வசதிகள் கூடியதாக இந்த மோட்டர் சைக்கிள் இருக்குது. மற்ற பெட்ரோல் இல்லாட்டியும் நீங்கள் சாட்சியில் போட்டிங்கன்னா ஒரு 8 மணித்தியாலும் 9 மணித்தியாவதுக்குள்ளே சாட்சி ஏறிடும். மற்ற இது ஒரு 57 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இந்த யாடியன் T5 மோட்டர் சைக்கிளுடைய விலையானது 4,59,950 ரூபாய். அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற மோட்டர் சைக்கிளானது யாடியன் T9 மோட்டர் சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு ப்ளூ கலர் மோட்டர் சைக்கிள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது மோட்டரினுடைய வேல்யூ பார்த்திங்க சொன்னால் 2000 வாட்ஸ், எல்லாத்தையும் விட கூடுதலான ஒரு வாட்ஸ் கூடியது. மற்ற இது பேட்டரின்ற வகையை பார்த்திங்கன்னா கிராபின் பேட்டரி. இது ஒரு முறை சார்ஜ் போட்டிங்கன்னு சொன்னால் 100 கிலோமீட்டருக்கு பயணம் செய்யலாம். மற்றது அதிகபட்சமாக இதுன்ற வேகத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் 65 கிலோமீட்டர் வேகத்தில் இது ஓடக்கூடியது. அப்படி நல்ல டிஜிட்டல் முறையெல்லாம் இந்த கொண்டிஷனாக நிற்கி இருக்கின்றது. டிஜிட்டல் இந்த மீட்டர்ன்ற தன்மையை பார்த்து சொன்னால் டிஜிட்டல் முறையெல்லாம் இந்த மீட்டர் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மற்றது இந்த கோணுகள் எல்லாம் சிக்னல் எல்லாம் பார்த்திங்க சொன்னால் கண்ணாடியெல்லாம் பூட்டி கிடக்கு. மற்ற முன்னுக்கெல்லாம் நீங்கள் ஃபோனுகள் காசுகள் வைக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. மற்றது சாட்சி எல்லாம் இதிலேயே போடக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்குது. அப்படி நீங்கள் பெட்ரோல் இல்லாட்டியும் இந்த மோட்டர் சைக்கிளை ஓடிக்கொண்டே போகலாம். அப்படி பேட்டரியை சார்ஜில் போட்டுவிட்டு நீங்கள் ஓடிக்கொண்டு போகலாம். இது மற்றது பார்த்திங்கன்னா இதில் கால் வைக்கிற இடம் பாருங்கள், கால் வைக்கிறதுக்கு உரிய இடம். மற்ற ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், ஸ்டாண்டு முழுத்துக்கு ஆடுற பாருங்க, ஸ்டாண்ட் இருக்குது. அப்படி நல்ல கொண்டிஷனாக இந்த மோட்டர் சைக்கிளானது நிற்கின்றது. டிஜிட்டல் முறையெல்லாம் இது மீட்டர் தன்மையெல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுக்கும் அவையில் உத்தரவாதமாக 18 மாதம் 20 கிலோமீட்டர் ஓடினதுக்கும் மற்ற பேட்டரிக்கு போட்டிருக்கேன். மற்ற மோட்டருக்கு பார்த்து சொன்னால் 2 வருஷமும் 20 கிலோமீட்டர் உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். இப்படி அந்த இந்த எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள்ன்றதால் இதுக்கு கொஞ்சம் உத்தரவாதம் தந்து கொண்டிருக்கிறார்கள். இது கூடுதலாக விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. மற்ற சொக்கச்சோர் மற்றது இது அந்த டயரை பார்த்திங்க சொன்னால் அந்த T+ டயர் தான் போட்டிருக்கிறார்கள். மற்ற இதுக்கு ஒரு சைலன்சர் ஒன்றும் இல்லை தானே. மற்ற யாடியா T9 சொல்லி எழுதியிருக்கிறது. மற்ற ஸ்டாண்ட் அந்த கால் வைக்கிற இது பாதாக. மற்றது முன்னுக்கு இதுலேயும் பேட்டரி சார்ஜ் போடுற இடம் பாருங்க. தான் இதில் நீங்கள் புழக்கில் குழி போட்டு இதில் சார்ஜ் போடுற இடம். அப்படி நல்ல தண்ணீர் அள்ளக்கூடிய வசதி, நெல்லுகள் ஏற்றலாமல் அப்படி கொஞ்சம் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் கொண்டு திரியக்கூடிய மாதிரி நல்ல வசதி வாய்ப்பு படைத்ததாக இருக்கின்றது. இப்போ பெட்ரோல்கள் இல்லாத நேரங்களில் நீங்கள் சார்ஜை போட்டுட்டு பாவிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மோட்டர் சைக்கிளுடைய விலையானது பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,99,950 ரூபாய்க்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வந்து அவைகளிடம் கதைச்சி பேசி வாங்கக்கூடிய வசதிகளாக இருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாடியன் ரூபின் மோட்டர் சைக்கிளும் மற்றது யாடியன் T5 மோட்டர் சைக்கிளும் மற்ற யாடியன் T9 மோட்டர் சைக்கிளும் இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. நீங்கள் 3 வர்க்கங்களே இந்த எலக்ட்ரிக் பைக்குகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. மற்றது அவைய சொல்லியிருக்கிறார்கள் அந்த லைசன்ஸ் இல்லாத ஆக்களுக்கும் அவர்கள் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இறக்குமதி செய்ய அந்த மற்ற எக்ஸல் கான்ட்ராக்டர் எல்லாம் அந்த சில லைசன்ஸ் இல்லாமல் அந்த ஹெல்மெட் இல்லாமல் ஓடுவார்கள். அப்படி அந்த நுழம்புகள் எல்லாம் அப்படி லைசன்ஸ் இல்லாமல் ஓடுவார்கள். அப்படி இருக்கின்ற மோட்டர் சைக்கிளில் தருவினமாம். மற்ற இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அந்த சிவப்பு கலர் மற்றது T5 T9 மற்ற ரோபின் மோட்டர் சைக்கிள் வந்திருக்கிற அதை உங்களுக்கு காட்டியிருக்கின்றோம். அது யாடியன் தயாரிப்பிலே இந்தியன் கம்பெனிகளால் தயாரிக்கப்பட்டு யாழ்ப்பாணத்திலே மிகவும் மலிவான விலைகளிலே மல்லாகம் சந்தியிலிருந்து சுன்னாகம் நோக்கி செல்கின்ற பாதையிலே இந்த யாடியன் TVT மோட்டர்ஸ் விற்பனையகத்திலே இந்த மோட்டர் சைக்கிளானது விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது. இந்த மோட்டர் சைக்கிளை நீங்கள் வேலைக்கே தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான மோட்டர் சைக்கிளை பெற்றுக்கொள்ளலாம் என அறிய தருகின்றோம். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியில் இருக்கின்ற யாடியன் TVT மோட்டர் ஷாப்புக்கு வந்து இன்றைய தினம் மோட்டர் சைக்கிளுக்கு என்னென்ன விலைகளில் விற்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். உங்களுடைய வீடுகள் மற்றும் காணிகள் மற்றும் வாகன விற்பனைகள் தொடர்பாக எமக்கு தொடர்பை ஏற்படுத்துங்கள். கூடுதலாக மக்கள் எமது
விளம்பரப்படுத்துவதற்காக அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய காணிகள் மற்றும் விற்பனைகள் எதுவுமே இருந்தால் எங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்துங்கள். நாங்கள் நேரடியாக வருகை தந்து உங்களுடைய விளம்பரப்படுத்துவதற்கு உதவி செய்வோம் என்பதனை கூறிக்கொண்டு இத்துடன் நமது காணொளிகளை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.